அவன் சைக்கோவா இருந்தாலும் அவன் கூட ராதா இருக்கா. அவ குழந்தைய பத்திரமா பாத்துக்குவா. என் குழந்தைக்கு எந்த ஆபத்து வராம அவ பாத்துப்பா. இப்போதைக்கு எனக்கு அந்த ராதா தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கா. நாசமா போச்சு. யாரு அந்த ராதாவை பத்தி சொல்றீங்களா? அவ ராதா இல்ல, ராட்சசி. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த ராதா தான். இல்லையே, அவங்கள பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. விஷமும் தேனும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வகையில கிருஷ்ணனை கூட நல்லவன் சொல்லிடலாம். ஆனா ராதா மாதிரி ஒரு கொடிய விஷயம் இந்த உலகத்திலேயே இல்ல. இங்க பாருமா, நீ அவங்க மேல உள்ள கோவத்துல வேணும்னு ஏதோ சொல்ற நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. அந்த கிருஷ்ணனுக்கு ராதாவை கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். அந்த சைக்கோ கிருஷ்ணன் கிட்ட இருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த ராதா ரொம்ப மோசமானவன் எனக்கு ஏற்கனவே தெரியும். அவ கையில மாட்டினாதான் அந்த கிருஷ்ணன் அடங்குவானோ எனக்கு தெரியும். அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ராதாவை மட்டும் சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. உங்களோட குழந்தைய கடத்த சொன்னது, பிளான் போட்டது, செயல்படுத்தினது எல்லாமே ராதா தான். கிருஷ்ணன் வெறும் அம்புதான். அவனுக்கு குழந்தை மேல அவ்வளோ ஆசைலாம் கிடையாது. அவதான் அவனை தூண்டி விட்டு உங்க குழந்தைய கடத்த வச்சது. நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். ஆளு பார்க்க ஸ்வீட்டா இருப்பாளே, நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாளே. கிருஷ்ணனுக்கு பயப்படுற மாதிரி, அவன் இவளை அடிக்கிற மாதிரி டிராமாலாம் போடுவாளே. எல்லாம் நடிப்பு பொய். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப நெருங்கி போனீங்கன்னா கூட அவங்க ரெண்டு பேரும் குழந்தைய கொண்டுட்டு தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அவ்வளவு ஏங்க அவங்கள உங்களால பிடிக்கவே முடியாது. ப்ளீஸ், அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்களேன். எனக்கு தெரியாதுங்க. எப்பவாவது புது புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணுவான். நிரந்தர ஃபோன் நம்பர் கிடையாது. அவங்கள பத்தின தகவல் தெரிஞ்சா உங்களுக்கு உடனே ஃபோன் பண்றேன். அவங்க ரெண்டு பேரும் மனுஷ ரூபத்துல இருக்க மிருகம். கடவுள் நினைச்சாதான் உங்க குழந்தையை காப்பாத்த முடியும். அப்படியே நீங்க குழந்தைய வாங்கிட்டாலும் உங்களை மாதிரி அதிர்ஷ்டம் செஞ்சவங்க இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. சார் 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 சொல்றா. எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். உண்மை சொல் சார். அந்த கிருஷ்ண ராதா போட்ட மூணு பேர் எங்கடா? தெரியாது சார். ஏய், இப்போ உண்மை சொல்ல போறேன், நான் கொல்லவா? சார் 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 சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் அவன்கிட்ட பெர்மனண்டா எந்த நம்பரும் கிடையாது சார். ஒவ்வொரு இடமா போயிட்டே இருப்பான் சார். எங்கேயுமே தங்குறது இல்லை சார். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஃபோன் நம்பர்ல வந்து பேசுவான் சார். சில சமயம் மார்வேஷம் கூட போடுவான் சார். அவனுக்கு மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் அத்துப்படி சார். அவனுக்கு
அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எங்கடி சொல்றியா? எங்கடி சொல்றியா? சார், உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? ஏய், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. உப்பு மிஞ்சினா தண்ணியை ஊத்து, தண்ணி மிஞ்சினா உப்பை போடுங்கிற கதையெல்லாம். திருடின மிஞ்சின போலீஸ் மிஞ்சின திருடலாம் கிடையவே கிடையாதுடா. இந்த விளையாட்டு போயிட்டு தானே இருக்கும். அதுக்காக எந்த திருடனும் போலீஸையும் தப்பிக்க முடியாதுடா. நீ எங்கிட்டே சொல்றியா? அடிக்காதீங்க சார். ஏய், உன் போன் எடு. உன் போன்ல போட்டோ காட்டுறா. கையை விடுங்க சார். எடுடா. எட்ரான்னு சார் சொல்றா. சார் சார் இருக்கு சார். எடுக்கிறேன் சார். எடுக்கிறேன் சார். இருக்கு சார். இருக்கு சார். காட்டு. கையை விடுங்க சார். கையை விடுங்க சார். காட்டுறா. சார் இவன் தான் சார் அவன். ஏய், இது யாரு? இதுவா சார்? ராதா. ஐயோ, வா. அம்மா, அம்மா. கேட்டியா சார்? இந்த போன்ல இருக்க போட்டோ எல்லாத்தையும் டவுன்லோட் Okay. பண்ணி ஓகே பிரிண்ட் சார். எடுத்துரு. சரிங்க சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரு. சரிங்க சார். அது மட்டும் இல்ல, சார் இங்க சென்னையில ஆ. எந்தெந்த இடத்துல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கோ சரிங்க எல்லா சார். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஆ. எல்லா பிராண்டையும் போட்டு அனுப்பிச்சு விடு. ஓகே சார். ஓகே இந்தா, முதல்ல போய் அந்த வேலையை பாரு. ஓகே சார். கிருஷ்ண ராதா. என்ன புருஷனும் பொண்டாட்டி ஜோடி போட்டுட்டு சினிமாவுக்கு கிளம்பிட்டிய போல இருக்கு. புதுசா ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தையும் விடுறது இல்லையோ, எல்லா படத்தையும் பார்த்துட்டிய போல இருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? நாங்க என்ன சினிமாக்கு போற மூட்லயா இருக்கோம்? இல்ல எங்க நிலைமை ஜோடி போட்டு ஊர் சுத்துற மாதிரி இருக்கா? ஏமா, நாங்களே குழந்தைய காணோன்னு மனசு நொந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கோம். உன் நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமெல்லாம் பேசிட்டு இருக்க. தா கொஞ்சம் நிறுத்துறியா? இவதான் இவ்வளவு நாளும் குழந்தை குழந்தைன்னு சொல்லி எல்லாத்தையும் சாகடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பைத்தியத்தை இப்ப உனக்கு ஏத்தி விட்டுட்டாளா? இனிமே வீடு போச்சு, கடை போச்சு. பேசாம அரிசி மண்டிக்கு வாய்க்கரிசி போட்டுருவோமா? பெத்த தாயா நீ ஒரு பிள்ளைகிட்ட பேசுற பேச்சாது? அரிசி மண்டி என்ன மூடியா கிடக்கு? அதான் அந்த பையன் முருகன் இருக்கான்ல, அது மட்டும் இல்லாம உன் தம்பி கூட பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன? இப்ப அப்படிதான் சொல்லுவ. அதுக்கப்புறம் உன் தம்பிய கடைக்கு விட்டதுனால எனக்கு கடை நஷ்டமா போச்சு. இனிமேல் என்னால கடையை நடத்தவே முடியாது, கடையை மூட போறேன், எங்கேயாவது ரோட்ல வாழைக்காய் வியாபாரம் தான் பண்ணணும்னு சொல்லுவ. அது என்னத்துக்குன்னு பொறுப்பா கடையை இருந்து நடத்தலனா அந்த கடை என்னத்துக்கு ஆகும்னு ஒரு முதலாளியா இருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்? உனக்கு என்ன இப்ப வீட்டுக்கு அரிசி பருப்பு வரலையா? இல்ல உன் செலவுக்கு காசு தரலையா? நான் ஒரு நாள் தொலைஞ்சு போறேன், உன்னால சும்மா இருக்க முடியுமா? ஊரெல்லாம் கூட்டுவல்ல, தெரு தெருவா வீடு வீடா புலம்புவல்ல. அதத்தான் இப்போ ஏன் குழந்தை காணணும்னு நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதுதான் ஒரு போலீஸ்காரனை ஏற்பாடு பண்ணிருக்கீல, அவர் போய் அந்த குழந்தைய தேட மாட்டாராங்க. ஏண்டா உன் வேலையை ஒழுங்கா பார்த்து தொலையேன். ஒரு நாள் உன் அரிசி மண்டியில அந்த போலீஸ்காரரை வந்து வேலை செய்யணும்னு சொன்னா செய்வாரா? செய்ய முடியாதுல. யார் யாரு என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை தான் செய்யணும். அதுல அனாவசியமா நாம போய் மூக்க நுழைக்க முடியாது. எப்படி அவரால நம்ம அரிசி மண்டியில வந்து வேலை செய்ய முடியாதோ அதே மாதிரி நீயும் போலீஸா போய் துப்பறிய முடியாது. அத உன் பொண்டாட்டி மரமண்டைக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. அம்மா, ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காத, தெரியுதா? என்னங்க, அவங்களுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் குழந்தைய தேடக்கூடாது, அவ்வளவுதான். ஆமா, புரிஞ்சுக்கிட்டியே, இதான் உண்மை. இந்த பாரு, குரங்கு தாங்கெட்டது இல்லாம கூட இருக்கிற எல்லா குரங்கையும் சேர்த்து கெடுத்துருமா. அந்த வேலைதான் பண்ணிட்டு இருக்க. நீ கெட்டது இல்லாம என் பிள்ளையும் கூட்டி சேர்த்துக்கிட்ட, என் தம்பிய கூட்டி சேர்த்துக்கிட்ட, 10ஆவதுக்கு மாதவனை இழுத்து விட்டுட்ட, சுப்புவை இழுத்து விட்டுட்ட. இப்படியே குழந்தைன்னு ஒவ்வொருத்தரையா இழுத்து விட்டுட்டு இருந்தா எனக்கு எரிச்சலாயிரும் சொல்லிவிட்டேன்.
போய் குழந்தைய தேடிக்கிறேன். நீங்க போய் கடை வேலையை பாருங்க. திவ்யா நீ சுமாரு. இந்த துப்பாக்கூர் வேலையெல்லாம் நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவரை வேலைக்கு போன்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்களாம், நான் வீட்டுல உட்காந்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்களாம். நான் இங்கிட்டு திரும்பினதுக்கு அப்புறம் இவன் அந்த தெருவோர நிக்க, நீ ஓடி போய் வண்டியில ஏறி அவங்க கூட ஊரை சுத்திக்கிட்டு அலையறதுக்கா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் சொல்லிவிட்டேன். ஏமா என்னதான் பண்ண சொல்ற? குழந்தைய தேடணும்னா உங்ககிட்ட இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. பாத்தியா பாத்தியா, ஜோசியர் சொன்னது கரெக்டா நடக்குது பாத்தியா? நீ குழந்தைன்னு தேடி வியாபாரத்தை விட்டுவிட்ட. அந்த குழந்தை எங்கேயோ தூரத்துல இருந்துட்டு உன்னைய நடுத்தருவுக்கு எப்படியெல்லாம் கொண்டு வரணுங்கிற வேலையெல்லாம் அழகா பாக்குது பாத்தியா? குழந்தைன்னு பைத்தியம் மாதிரி நீங்க அலைஞ்சுக்கிட்டு இங்க வீட்டுல ஒருத்தருக்கு நிம்மதி இல்ல. யாரோ போலீஸ்காரங்க வராவ. அன்னைக்கு பெத்த தாயே சந்தேகப்பட்டுட்டு நீ கேஸ கொடுத்துட்டு அவர் என்னெல்லாம் கேள்வியை கேட்டாரு. நேத்து என் தம்பிய பார்த்துட்டு ஒருத்தர் கை வாங்கிட்டு வராரு. இந்த கதையில வேணுமா? என்னமோ பண்ணி தொலைங்க, அவ்வளவுதான். ஹலோ, யாரு? ஏய் அரிசி மண்டி, அரிசி மண்டி, எப்படிடா இருக்க? நான் கிருஷ்ணன் பேசுறேன். என்னடா என் பொண்டாட்டி வீட்டுக்கெல்லாம் போய் என்ன பத்தி விசாரிச்சிருக்க போல இருக்க? என்ன சொன்னா அவ? என்னடா சொன்னா? ஆமா ரொம்ப நல்லவன்னு சொல்லிருப்பாளே. நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன் சொல்லிருப்பாளே. சொல்றா. எங்கடா இருக்க நீ? ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா. கேடி மாதிரி ஒவ்வொரு இடமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு பூச்சாரி கட்டுறியா? கிருஷ்ணாவா? நான் ரொம்ப நல்லவன்டா. எனக்கு நானே நல்லவன். ஆனா அடுத்தவங்களுக்கு ரொம்ப கெட்டவன். அதுவும் உனக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவன். அவ்வளோ என்ன பத்தி தெளிவா சொல்லிருப்பாளே. குழந்தை அவன் கைக்கு போயிருச்சு, இனிமே குழந்தைய மறந்துருங்க, அது கிடைக்காதுன்னு சொல்லிருப்பாளே. அப்படியே கிடைச்சாலும் அது உயிரோட இருக்காதுன்னு சொல்லிருப்பாளே. ஜாக்கிரதை. இனிமே மரியாதையா குழந்தைய தேடுறத விட்டுட்டு உன் அரிசி மண்டிக்கு கஸ்டமரை தேடப்போ. அதை விட்டுட்டு ஊர் ஊரா தெரு தெருவா ஏன்டா ஏன் குழந்தைய தேடுற? அது ஏன் குழந்தைடா. என்னதா உன் குழந்தையா? அது போன மாசம். இது ஏன் குழந்தை, இது இந்த மாசம். பார், நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை கை வேற கால் வேற தனித்தனியா பிச்சு எடுத்துருவேடா. இங்க பார், என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா உனக்கு ஒரே வழி, மரியாதை வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிடு. புரியுதா? ஐயோ என்னங்க கோவமா பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ராசா, அவனை பார்த்தா மோசமான பைய மாதிரி தெரியுது. அவங்கிட்ட எல்லாம் நீ சண்டை போட்டுட்டு இருக்காத. எனக்கு போன ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பேசுறேன். நீ சுமார். ஹலோ. என்னடா என்ன உன் பொண்டாட்டி உன் பக்கத்துல நின்று உசு பேத்துறாளா? மாமன அவகிட்டே சொல்லி வையே, இனிமே யார கடத்தினாலும் குழந்தை உன் கைக்கு வரவே வராது. இனிமே குழந்தை தேடுறத நிப்பாட்டிக்க சொல்லு, அதுதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு குழந்தை பக்கம் வந்த, குழந்தை எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நிச்சயமா உனக்கு இருக்காது. என்ன
புரியுதா அரிசி மண்டே? ஆமா, என்ன தேடி ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கியா? ஊர் ஊரா அலையாதரா, இதே ஊர்ல தான் இருக்க. முடிஞ்சா நீயும் உன் போலீஸும் பிடிச்சு பாருங்கடா. டேய் டேய் ராஸ்கல், விடுடா. போதும், இந்த குழந்தை தேடுற பிரச்சனையோட விட்டுருங்க. ஏன் நான் சொன்ன எதுவுமே கேட்க மாட்டேங்கிறிய? இனிமேலாவது அம்மா சொன்ன கேளு. என்னத்த செய்ய, என்னத்த முட்டிக்கிட்டு அழுதாலும் அவைய செய்யறதுதான் செய்யறாவ. எங்க போய் முட்டிக்கிட்டு அழுவுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்னாச்சு? இல்ல அவன் வேணும்னே பேசுற மாதிரி தான் தெரியல. நாம கொஞ்சம் டைம் எடுத்துப்போமே. டைம் எடுத்துப்போமா? என்னங்க பேசுறீங்க? இந்த பாருங்க, அம்மா சொல்றது கேட்டு அம்மா சொல்றது கேட்டு தயவு செஞ்சு மனசு மாறிடாதீங்க. நம்ம குழந்தை இப்போ ஒரு ராட்சசன் கிட்ட இருக்கு. நீ கொஞ்சம் டைம் கொடுன்னு தான் கேட்குறேன். குழந்தை இருக்கு, ஆபத்து இருக்கு. நாம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா காய் நகர்த்தணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு திவ்யா. குழந்தை காப்பாத்தணுங்க. அதவா சூடா டீ சாப்பிடுவா. அட போயா, இருக்கிற கடுப்புல தண்ணி அடிக்கலான்னு பார்த்தா டீயை கொண்டு வந்து நீட்டுற. அட போப்பா, உனக்கு இதே வேலையா போச்சு. ஆனா உனா பொண்டாட்டிட்டு சண்டை போட்டுக்கிறது. இப்படி கண்டதுக்கும் மீசை துடிச்சா அப்புறம் நம்ம காரியத்தை எப்படி சாதிக்கிறது? உனக்கு தெரியாது பத்ரி, இன்னைக்கு காலையில கூட ஒரு பெரிய கிளைண்டோட மீட்டிங் இருந்தது. பெரிய டீலிங். சரி, உனக்கு அனுபவம் இருக்காது, எனக்கு அனுபவம் இருக்கு, நான் பேசுறேன்னு சொன்ன அது அவளுக்கு தாங்காம தடுத்து நிறுத்தணும்ன்ற எண்ணத்திலே இருந்தா போல. அந்த நேரம் பார்த்து என் தங்கச்சி போன் பண்ணையா, ஏதோ சென்டிமெண்டா பேசினா. சரி, நம்ம தங்கச்சியாச்சே, 4 வார்த்தை ஆறுதலா பேசுவோம்னு நீதாம்மா முக்கியம், மத்தவங்களாம் அப்புறம் தான் சொல்லிட்டேயா. அவ்வளவுதான். அது அப்படியே உடும்பு புடியா புடிச்சுக்கிட்டு உடனே காரை விட்டு இறங்க உன் தங்கச்சி பக்கம் போனா. சரி, ஒரு சென்ற என்ன மனசுல இருக்கும், காரை விட்டு இறங்குனா நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு கார்ல திரும்பி ஏத்துப்பான்னு நினைச்சு இறங்குனையா. பார்த்தா நடு ரோட்ல திமிர் பிடிச்சவன் அப்படியே விட்டு காரை எடுத்துட்டு போயிட்டாயா. இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா காரை விட்டு இறங்கி இருக்க மாட்டேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. பொண்டாட்டிக்கிட்ட பேசி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கன்றத நீ புரிஞ்சுக்கலனா நீ கல்யாணம் பண்ணதே வேஸ்ட் மாதவா. புருஷன்காரங்களா பொண்டாட்டிக்கிட்ட ஜெயிக்கிறதே இல்லையா? ஜெயிக்கலாம், எப்பயாவது குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி ஜெயிக்கலாம். உடனே தமாசுன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து சரண்டர் ஆயிடணும். அட போயா, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பொண்டாட்டிங்களை புரிஞ்சிக்கவே முடியலையா? யோ, பொம்பளைங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கும் பழகிறதுக்கும் தாயா, புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டா நீ ஒண்ணு பண்ணு, ஒரு அகராதி வாங்கி படி. பயா, நான் என்ன அவ்வளவு முட்டாளா? எனக்கு அது கூடவா தெரியாது? ஆனா பத்ரி, சில சமயம் புருஷங்க ஒண்ணு பேசினா பொண்டாட்டிங்க இன்னொன்னெல்லாம் பேசுறாங்கயா. இந்த பாரு மாதவா, தாம்பத்தியத்துல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே ஃபைன் அப்படின்னு பொண்டாட்டி கோவமா சொன்னா உன் பேச்ச அதோட நிறுத்திக்கோ, வாய மூடுன்னு அர்த்தம். யோ பத்ரி, கார்ல வச்சு இந்த வார்த்தை அவன் சொன்னால. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சரி விடுங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நிச்சயம் நமக்கு ஏதோ பெரிய ஆப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். இதையோ அவன் சொன்னாயா? திடீர்னு ஒரு கோவத்துல சரிங்க உங்க இஷ்டப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டா அவ்வளவுதான். அப்போ பத்ரி, சரி உங்க இஷ்டப்படி பண்ணுங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி பண்ணீங்கன்னா செத்தீங்க, ஒளிஞ்சிங்க, தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம். அதையும் சொன்னாலயா? சரி பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்கன்னு அர்த்தம். பரவாயில்லன்னு ஒரு கோபமா சொல்லுவாங்க. நீங்க பண்ண தப்புக்கு உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு அர்த்தம். யோ பத்ரி, நீ சொன்னது அத்தனை கார்ல வச்சு வரிசையா சொன்னாயா? ஐ எம் சோ சாரி பிரதர்.
அப்ப இனிமேல் உன் வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் நீ தயாரா இரு. யோ பத்ரி, இப்ப என்னையா பண்றது? செக்க வாங்கிட்டு என்ன பண்ண? என்ன பண்ணுவாங்க? திருப்பி அவ கையில கொண்டு போய் கொடுத்து சாரிமான்னு. வெரி குட், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதே பண்ணிடு. யோ, அதுக்காக எப்ப பார்த்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்க சொல்றியா? எனக்கு தன்மானம் இல்ல. இருக்கலாம், தன்மானம் மட்டும் இல்ல, சூடு, சொரண, வெக்கம், மானம், ரோஷம் எல்லாம் இருக்கலாம். ஆனா மனைவி கிட்ட வரக்கூடாது. உனக்கு ரேகாவோட சொத்தை ஆட்டைய பொண்ணவன் வேணாமா? அவ திமிர் அடக்கிறதுக்கு ஒரே வழி அதான்யா. சொத்து இருக்குன்ற திமிர்ல தானே இவ்வளவு ஆட்டம் போடுறா. அவ சொத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு என் காலடியில விழ வைக்கணும் ஐயா. நான் பட்ட அவமானத்தெல்லாம் வரிசையா அவ படணும். அப்ப உன் கொம்ப உடைச்சிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அவ வழியிலே போய் அவ மனசுல இடம் புடி. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட நீ 2வது 3வது சொன்னா அவ பொறுத்துக்குவாளா? அப்படி உன்னை சொன்னா நீ பொறுத்துக்குவியா? சொன்னாலயா? எனக்கு தொழில் தான் முதல் புருஷன், மாதவன் 2வது புருஷன் என்கிட்ட சொன்னால. நீ சொன்ன வார்த்தையை தாங்க முடியாம கோவத்துல அப்படி சொல்லிருப்பாங்க. நீ ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருக்க. கொஞ்ச நாளைக்கு நீ நான் ஸ்டிக் மூளையோட இரு. ஒரு நல்ல புருஷனுக்கு தகுதியே அவனோட நான் ஸ்டிக் மூளை தான். நான் ஸ்டிக் மூளையா? இது என்னையா புதுசா? பொண்டாட்டி பண்ற இன்சல்ட், பேசுற வார்த்தை, செய்யற அவமானம் எதுவுமே மூளையில ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தா அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். நீ அப்படி இருந்தா கோடீஸ்வரையா, சொத்து கிடைக்கும், ஆபீஸ் உன் கைக்கு வந்துடும். யோ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்யா. எனக்கு தன்மானம் இருக்குயா. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டி திட்ட கேட்டு பழகிக்கிறது புருஷ லட்சணம். தற்சேம நீ இந்த ரூட்லயே போ. சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவளை கவுத்துட்டு காரியத்தை சாய்ச்சிரு. हेलो हेलो स्टॉप 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 गुड मॉर्निंग गायत्री. கோலங்காத்தால உன் முகத்துல முடிச்சிட்டேனா? எப்படி இருக்க காயு? போன காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். அப்படி எங்க போற? பியூட்டி பார்லருக்கு போறேன். பியூட்டி பார்லருக்கா? அப்ப போன காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். என்ன சொல்ற? அது நீ ஏற்கனவே பியூட்டி, உனக்கு எதுக்கு பியூட்டி பார்லர்னு சொல்ல வந்தேன். சொட்டு புட்டுன்னு வந்த விஷயத்த சொல்லிட்டு நடைய கட்டு. அதே காயு, எப்ப பார்த்தாலும் உன் பிரதர் சங்கர் மாதிரியே உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிற. ஏய், எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. ஏன்? நீ தானே அந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்ன. நீ சொன்ன மாதிரி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம்ல, அப்புறம் என்ன? அதனால அத சாக்கா வச்சுக்கிட்டு அடிக்கடி சந்திக்கலான்னு பாக்குறியா? காயு, அன்னைக்கு உனக்கு தான் கல்யாணம் நடக்க போதுன்னு வந்து பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்தின. பாவம், அந்த 3 கன்னி பொண்ணும் கல்யாணம் நின்னு போச்சு.